உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், பேரன், பேத்தி, மகன், மகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட் மத்தாட்சியின் அன்பான வணக்கத்தை கூறிக்கிறேன். அந்த காலத்துல வந்து நாங்கெல்லாம் சின்னதா இருக்கும்போது வார் வந்துச்சு நல்லா சொல்லுவாங்க. 72ல என்னமோ ஒரு வார் வந்த மாதிரி ஒரு இது. அந்த டைம்ல எல்லாம் கலவரமா எங்கேயும் யாரும் வெளிய வரக்கூடாது, போக்கூடாது. நல்லா வந்து எல்லா வீட்லயும் வந்து சொல்லுவாங்க. வெளியில யாரும் போக்கூடாதுன்னு. அப்ப வந்து அரசியல்வாதி கூட்டமெல்லாம் நெறைய நடக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து மேட்டுப்பாளையத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பெரிய திடல் இருக்கும். இப்பல்லாம் நெறைய எல்லாருமே வீடெல்லாம் கட்டி அங்க வந்து திடலே இல்ல. அங்கெல்லாம் மைதானமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாமே எல்லாமே கடையும் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு. அப்ப வந்து பொதுக்கூட்டம்னு போட்டாங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். அப்ப கூட்டத்துல கலவரம் பண்ணுவாங்க. ஒருத்தர் கல்ல தூக்கி வீசி எறிவாங்க. ஒருத்தர் டாய் டூன்னுட்டு ஒருத்தன் அடிப்பான், உதைப்பான். இப்படி எல்லாம் கூட்டத்துல பயங்கரமா நடக்கும். அதே மாதிரி இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல நாங்க நேச்சுரலா பார்த்தோம். நானு, எங்க வீட்டுக்காரரு, எங்க குழந்தை 3 பேரும் அம்மா வீட்ல நான் அம்மா வீடு மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்துலேருந்து நாங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல முஸ்லிம்கள்லாம் இந்த சோடா பாட்டிலு, கண்ணாடி, கல்லு எல்லாம் எடுத்து வச்சுட்டு குடு குடு குடுன்னு ஓடி வர்றாங்க. நாங்க எங்க போறது என்னன்னே தெரியல. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது எதுக்குடா இப்படி ஓடி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரரு குச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 10 பேத்த தொரத்திட்டு வர்றாங்க. அந்த கலவரங்கும்போது அதுதான் நாங்க முதல் முதல் பார்த்தது. அ ஒ அப்படி அவன் போலீஸ்காரன் வண்டியில வந்து இது பண்ணும்போது, அவன் கால் கடையிலேயே அந்த சோடா புட்டிய உடைச்சிட்டு ஓடுனானுங்க. அப்புறம் கல் எடுத்து தூக்கி தூக்கி வீசிட்டு போனாங்க. நாங்க அப்படியே உயிருக்கு அப்படியே பயந்துட்டு, ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சு நின்ன மாதிரி ஒரு கதவு கிட்ட போய் நின்னு 3 பேருமே நின்னுட்டோம். போகவே இல்ல. அப்போ அப்புறம் அந்த கலவரம் எப்ப ஓயுமோ, அது மட்டும் நாங்க வெளியவே வரல. எப்படி 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அந்த இடம் கியூர் ஆன பிறகு தான் அத தாண்டி தான் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் அம்மா வீட்டுக்கு போகணும். அதனால நாங்க அந்த மூலையிலேயே நின்னுட்டோம். வர்றவன் ஒருத்தன் ஓடி வருவான், பின்னால இன்னொருத்தன் தொரத்திட்டு வருவான். அவன் மேல கல்ல தூக்கி போடுவான். இல்லாட்டி பாட்டிலு, சோடா பாட்டிலு, இந்த இது பெட்ரோல் குண்டு மாதிரி பெட்ரோல் ஊத்தி அத உடைச்சு பத்த வச்சுட்டு போயிடுவானுங்க. அ அப்படி வந்து அந்த பு இது குண்டு வெடிப்பு டைம்ல ரோட்ல யாரும் நடக்க முடியாது. அப்புறம் உடனே 144 சட்டம் போட்டு, அந்த டைமு யாரும் ரோட்ல போக்கூடாது, கூடி நின்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் வந்து என்ன இந்த 144 சட்டம்னா என்ன? ரோட்ல வர்றதுன்னா என்னன்னு அப்பதான் எங்களுக்கெல்லாம் தெரியும். பொண்ணு சின்ன பொண்ணு. அ ஒரு 82லன்னு நெனைக்கிறேன். அந்த குண்டு வெடிப்பு. 82 83 85ன்னு நெனைக்கிறேன். கோவை குண்டு வெடிப்பு. ஒரு அளவுக்கு எல்லாத்துக்கும் விவரம் தெரியும் பிள்ளைங்களுக்கெல்லாம். அப்ப நாங்க ஓடோன்னு ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு, அப்ப 2வது போலீஸ்காரர் வந்து, "அம்மா போங்கம்மா, நீங்க போங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள வந்து ரோடு வரைக்கும் தாட்டி விட்டு, நாங்க பஸ் ஏறி வீடே வந்து சேர்ந்துட்டோம். அம்மா வீட்டுக்கே போகல. மறுபடியும் அந்த ஒரு வாரம் 10 நாள் நாங்க எங்கேயும் போகவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வீட்லயே இருந்துட்டோம். கலவரம்னாலே இதுதான். ப ஏதா ஒண்ணு பண்ணி, அந்த இடத்துல வந்து ஒருத்தரும் நடமாட்டம் இல்லாம, அடிதடி அவன் போனேன்னா அடிச்சு போடுவான், கொன்னு போடுவான்னு எல்லாம் சொல்லுவாங்களா, நாங்க அங்க போவே மாட்டோம். நெரிச்சல்லயே எங்கேயுமே போமாட்டோம். நெருங்கிட்டு நெரிச்சல்ல நெருங்கிட்டு நெரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அங்க இங்கன்னு அதனால